வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம தல அஜித்தோட உட்பேடகிளி படத்துல இருந்து ஓஜி சம்பவம் சாங் வந்து நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே பாட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சும்மா வெறித்தனம்பாங்கல்ல, உண்மையான வெறித்தனம் வந்து இந்த பாட்டு. அந்த பாட்டில் வர ஒவ்வொரு லைன் ஆகட்டும் சும்மா கூஸ் பம்ஸாக இருக்குது. சமீபத்தில் இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, படத்துக்கு போகும்போது ரசிகர்கள்லாம் ஹால்ஸு விக்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அது ஏன் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி கத்தி பார்ப்பீங்க அப்படின்னாரு. இந்த பாட்லேயே அது தெரியுது. லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. அதுவும் இந்த பாட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை வரும், திரையரங்கம் செதறட்டும் இவன் பெயர் மூலங்க கலக்கட்டும் அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும். திரு அஜித் படம் அப்படின்னாவே திரையரங்கம் செதறும், அவரோட பெயர் முழங்க பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரே பார்த்தீங்கன்னா கலக்கும். அதான் வந்து இந்த லிரிக்ஸாக கொண்டு வந்ததுல இந்த பாடல் ஆசிரியருக்கு வந்து ஒரு நன்றியவே சொல்லிக்கலாம் தல ரசிகர்கள் சார்பா. மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன இந்த டுபாக்கூர் ஹேட்டர்ஸ்லாம் இருப்பானுங்கள்ல, அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி வந்து லிரிக்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு. அதுவும் அடுத்த வார்த்தையே ஒன்று வருது பாருங்க, பொடுசுங்கெல்லாம் கதறட்டும். பொடுசுங்க அப்படின்னா யாரு அப்படின்னா படத்துல அது வேற இருக்கும். ஆனா அது வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த வலைபேச்சு பிஸ்மி அந்தனை, அது மட்டும் இல்லாம சில சில்லற டிக்கெட்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில்லறைங்களுக்கு தான் இதுல வந்து பொடுசுங்கெல்லாம் கதறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த லிரிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்மிலாம் வந்து தரங்கட்டு வந்து அது இதுன்னு நின்னுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, பீலா விட்டுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அது இதுன்னு. இந்த பாட்டோட வைபே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல எஸ்ஸுக்கு ஒரு டூஃபான் ஒரு சாங் வரும்ல, அந்த பாட்டு நினைவுக்கு வர மாதிரி இருக்கு. ஆனா அதை விட ஒரு 10 மடங்கு மாசா கொடுத்துருக்காங்க இந்த சாங்கு. கேட்கறதுக்கே வந்து செம்மையா இருக்குது. ரிப்பீட்டடா கேட்கணும் அப்படின்னு தோணுது, திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டே நம்ம உடம்புல வந்து உருவாக்குது இந்த பாட்டு. அதே மாதிரி நிறைய பேர் சும்மா ஓஜி அப்படின்னு போட்டுக்கிட்டு ஓஜிமானுங்க. என்ன ஓஜின்னு என்னன்னு எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுக்கு பேரு ஒரிஜினல் கேங்ஸ்டரா. அது உண்மையிலேயே திரு அஜித் குமார் அவர்களுக்கு தான் ஃபிட் ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலேயே இந்த மாதிரி ஒரு மேனரிசம், இந்த மாதிரி ஒரு வில்லனிசம் பண்ணக்கூடிய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது திரு அஜித் குமார் அவர்களை தவிர. அந்த அளவுக்கு இவருக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபிட் ஆகுது. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தகவல். மேலும் இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படி எஸ்ஸுக்கு ஒரு கேஜிஎஃப் 2 படங்கள்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி திரு அஜித் குமார் அவர்களுக்கு இந்த படம் கேஜிஎஃப் படத்தை மிஞ்சும் அளவுக்கு இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதைக்களமும் இந்த படத்தோட கதை காட்சி அமைப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடியை நிச்சயம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் 4 நாட்கள்லயே 500 கோடியை இந்த படம் கிராஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுவும் வந்து இயற்கை ரசிகர்கள் மட்டும் இல்லாம அனைத்து தரப்பு ரசிகர்களுமே இந்த படத்தை வந்து ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு அஜித் படத்துக்கும் இல்லாத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த டீசர் ஒரு நாள்ல பண்ண சம்பவமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். மேலும் இந்த பாடலுமே பட்டி தொட்டி எங்கும் இப்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்துல இன்னொரு பாடல் இருக்கு, அது வந்து இந்த பாட்டையே மிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த ஜெயில் செட்டப்ல ஒரு பாடல் காட்சி படமாக்கியிருக்காங்க. அந்த பாடலும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த பாடல் வந்து அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாட்டு இருக்கு. படத்துல மொத்தம் 3 பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் முக்கியமா நடிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா இனிமே ரிவீல் பண்ண போறாங்க. படத்தோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஏற்கனவே இந்த டீசர் வந்து இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளிவந்த படத்துக்கு எந்த படத்துக்குமே இல்லாத எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு எழுந்திருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே குட் பேட் அக்லி தான் நியூஸா போயிட்டு இருக்குது. ட்ரைலர் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது அப்படி வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். மேலும் இந்த படம் நிச்சயம் பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா திரு அஜித் குமார் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு படமா இருக்கும் பட்சத்துல அஜித் குமார் அடுத்தடுத்து மிகப்பெரிய கமிட்மெண்ட்ல மிகப்பெரிய படங்கள்ல நடிக்க இருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி அபிஷியலா வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். குறிப்பா இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் வந்து ஒரு
ஒரு அரசர் கதை ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா அதை சொன்னாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னொரு கதை சொல்றதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடமா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கு ஒரு படம். அது யாரும் இல்லை, கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் அவரோட படம். அவர் வந்து இப்போ வந்து என்டிஆர் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜித்தும் இந்த கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இணைவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ வந்து இன்னைக்கு குட் பேட் அக்லி வந்து வேற லெவலில் கலக்கிட்டு இருக்குது. இந்த படத்துல இருந்து படத்தோட பாடலாகட்டும் டீசர் ஆகட்டும் எல்லாமே வந்து வெறித்தனமா இருக்குது. அஜித்தோட லுக்கு குறிப்பா சொல்ல போனா ஒரு ஹாலிவுட் தரம்னு சொல்லலாம், பக்கா லோக்கல்னு சொல்லலாம். எல்லா வகையிலுமே பூந்து அடிச்சு கலக்குறாரு. குறிப்பா படத்துல 3 கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. 3 கேரக்டரா அல்லது 3 கெட்டப்பா அது என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சு நடிச்சிருக்காரு. ஒரு நல்லவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவன் கெட்டவனா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடல் நம்ம கேட்கும் போது ஒரு வைப் தெரியுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு வரி வருது கடைசியா, துப்பாக்கி பீரங்கி மொத்தமா வந்தாலும் ஒத்தாளா சம்பவம் தான் ஒரு லைனு. சும்மா வந்து அந்த லைன்லாம் வந்து தியேட்டர்ல நம்ம வந்து ஒரு விஷுவலா பார்க்கும்போது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பாடல் வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. அஜித் குமார் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து முன்னாடியே தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தா இந்நேரம் அவரோட உயரம் வந்து வேற எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த படம் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்படி வந்து ஒரு வரவேற்பு வந்து அப்போ இருந்துச்சோ அதை விட இப்போ வந்து அஜித் குமார் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்து வந்து அவர் தான் அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணியிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் இப்போதைக்கு திரையிலிருந்து ஓய்வு பெற போவதாக எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. அவர் வந்து தொடர்ந்து படங்கள்ல நடிக்க போறாரு. மேலும் இந்த கார் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மட்டும்தான் அவர் வந்து கார் ரேஸ்ல கலந்து கொள்ள போறாரு. அதுக்கப்புறம் படங்கள்ல தான் வந்து மெயினா கான்சன்ட்ரேஷன் பண்றாரு. இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறதா பிளான்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 வருஷம் கார் ரேஸ்ல அவர் வந்து விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கம்பெனி மட்டும் ரன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து படங்கள்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. எது எப்படியோ அஜித் ரசிகர்கள் வந்து குட் பேட் அக்லிக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொக்கையா ஒரு ட்ரோல்ஸ் போட்டு இருக்கானுங்க. அது பார்த்தாவே காமெடியா இருக்குது. அதுலயே தெரியுது அவங்களோட கதறல் வந்து இப்படியே கதறியே சாகட்டும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.